நம்ம ராயல் என்ஃபீல்டு பற்றி தான். என்னென்னா 5 கேர் இருக்குது டோட்டலாக வண்டியில். உங்களுக்கு எந்த கேர் போட்டு ஓட்டணும்னு பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட அஜித். என்னென்னா இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன்னா நம்மளோட ராயல் என்ஃபீல்டு புல் பற்றி தான். புல் பாருங்க நில்லுங்கிறது. என்னடா ஹெல்மெட்டோட நிற்க வச்சுங்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி அதுதாங்க டாப்பிக்கு. என்னன்னா நம்ம வண்டி எந்த ஸ்பீடு, என்ன இதில் ஓட்டுறது, என்ன கதை எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரைடராக இருந்தால் மோட்டோ பிளாகர்ஸ்க்கு வந்து என்னென்னா மெயினுங்க ஹெல்மெட். ஆமாவா இல்லை? ஹெல்மெட் தான். ஒரு நல்ல யோலோனா ஆகட்டும், கொஞ்சம் நல்ல ஹெல்மெட்டாக பார்த்து. ஆல்ரெடி இது ஆக்சர் ஹெல்மெட்டு பார்த்துங்க, சர்டிஃபிகேட்டோட இருக்குது. ஃபுல் சர்டிஃபிகேட் தான் ஹெல்மெட். இது பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது மாதிரி நல்ல குவாலிட்டியாக கம்பெனியாக இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் முக்கியங்க. வண்டி ஓட்டுறது முக்கியம் இல்லை, நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியம். எங்கே போனாலும் நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி எல்லாரும் பற்றி கேர் பற்றி எடுக்க முடியுங்க. இல்லைன்னா நம்ம சும்மா ரைடிங் போகிறோம், நம்ம சேஃப்டி பார்க்காத விட்டு அது நம்மளுக்கு தான் லாஸ்ட்டில் பிரச்சனை வரும். எல்லாருக்கும் அதுதான் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஜாக்கெட் பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் நல்ல ஒரு ஜாக்கெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு. ஆனால் நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறது இந்த ஜாக்கெட் தான். பூமாவில் யூஸ் பண்ணுறேன் ஜாக்கெட். இந்த ஜாக்கெட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி. நல்லா தான் இருக்குது இந்த ஜாக்கெட்டு. ஆல்மோஸ்ட் 1 இயராக நான் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் மோட்டோ பிளாகர்ஸ் பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை சொல்ல வந்தேன். இன்னும் வாங்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க. ஒன்று வந்து ஏதோ கோப்ரோ கேமராவும், அது ஒன்று ஹெல்மெட்டில் போட்டுக்கிறது. அப்புறம் இன்னும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாக எடுக்க வேண்டிய மாதிரி ஒரு ஃபோன் பார்த்துங்கிறேன், ஒரு கேமராவும் பார்க்குறேங்க. என்கிட்ட இருக்குது ஐக்யூ தான். நெக்ஸ்ட்டு எந்த ஃபோன் வாங்கணும்னு அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சப்ஸ்கிரைப் சேனல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா மெயின் பாரியாக ஒரு டாபிக் பற்றி சொல்கிறேன். மெயின் டயர் ப்ரெஷர் மெயின் செக் பண்ணுங்கள். மெயின் தான். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ காற்று முக்கியமோ அது மாதிரி வண்டிக்கு டயரில் ஏர் முக்கியங்க. மெயின் ஆல்மோஸ்ட் 2 பக்கம் டயருக்கு ஏர் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் அதான் பர்ஃபார்மன்ஸ் தெரியுதுன்னா நம்ம மெயின் ஆல்மோஸ்ட் இன்ஜின் ஆயிலு, லூப் அடிப்போம் செயினுக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அது கூட முக்கியமானது ஏர் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தள்ளிங்க தான் போனோம் வண்டி. அப்புறம் தடத்து கூட ஏர் இருந்தால் தான். மெயின் ஏர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு சன்கிளாஸஸ், அதாவது காகல்ஸ். ஒரு நல்ல காகல்ஸ் பார்த்து போடுங்க. ஏன் நான் காகல்ஸ் பார்த்து போட்டுன்னு நீங்கள் பேசுகிறேன்னா, ஒரு நல்ல காகல்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற ரைடிங்களுக்கு வந்து மெயினு சன்செட் வந்து யூவி ரேஸில் வந்து நம்ம கண் அஃபெக்ட் ஆகாது இருக்கிறதுக்கு தான் நம்ம சன்கிளாஸ் போடுறது. எல்லோரும் சீனுக்கு போடுறோன்னா அது தப்பு. சீனுக்கு கிடையாது. சன்கிளாஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் மை ஐஸ், அதாவது ஐஸ் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது மெயின். அதனால ஆல்மோஸ்ட் சன்கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம இன்ஜின் ஹீட்டு தவிர்த்து இருக்கணும்னா நம்ம ஃபுட்டு தான். கால் லெக்குக்கு வந்து ஒரு நல்ல ஷூவாக பார்த்து போடுங்க, யூஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் செருப்பு செப்பலெல்லாம் போட்டிங்கன்னா, இப்போ நான் ஷூட் பண்ணுறதுனால நான் செப்பல் போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஆல்மோஸ்ட் நான் ஷூ தான் யூஸ் பண்ணுறது. ஷூ போட்டு யூஸ் பண்ணுங்கள் மெயின். ஏன்னா அதுதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு டாபிக் பற்றி பேசணுன்னா, என்ன கேரில் வண்டி ஓட்டின்னு போகணும், என்ன மாதிரி இதில் ஓட்டினா உங்களுக்கு பிடிக்கும் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். என் சேனலுக்கு ஆல்மோஸ்ட் தேங்க்யூ காய்ஸ்.